நம்ம ரேவதி தான் தன்னை பெத்த அதாவது 10 மாசம் சுமந்து பெத்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுக்கு அப்புறமா நம்ம கௌதம் வந்துட்டு உடனடியா போய் ரேவதியை கட்டுப்பிடிச்சு கதறி அழுதுருந்தாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்காது. ஏன்னா நம்ம ரேவதி இப்போ எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இவங்க இப்போ ஃபீல் பண்ண போறாங்க. அதுவும் இப்போ தேடி திரிய போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்கள் ரொம்பவே சிறப்பா இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம கௌதம் இப்போ நம்ம இலக்கியாவை வெறுக்கிறதுக்கான ஒரு முக்கிய ரீசன் இப்போ கிடைச்சிருச்சு. ஏற்கனவே இந்த பைரவி எல்லாம் இருந்துகிட்டு இப்படிதான் நம்ம கௌதம இலக்கியா கிட்ட இருந்து பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு அப்புறமா கண்டிப்பா கௌதம் இலக்கியா மேல கோவத்துல தான் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே கூட நம்ம ரேவதி இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கண்டிப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாவே இருக்கு. இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌதம்க்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டல்ல வச்சு அதாவது டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வரதுக்காக போனப்போ இலக்கியா ரேவதி கிட்ட பேசிட்டு இருக்கிறத கேட்டு கௌதம் செம்மையா ஷாக் ஆயிட்டாரு. அடுத்ததா தான் நம்ம கௌதம் அந்த டேப்லெட்ஸை அங்கேயே போட்டுட்டு கை உதறது கால் உதறது என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. நடக்கிறதெல்லாம் கனவா நனவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம தான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு படி மேல போய் கௌதம் கதறிட்டே ஓடி போய் கோவிலோட வாசப்படியில அதாவது அந்த படிக்கட்டுல உட்கார்ந்துகிட்டு அங்க கதறி எழுதிட்டு இருந்தாரு. இலக்கியாவும் கடைசியில் கௌதம தேடி கௌதம் எங்க இருக்காங்க அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா எஸ்எஸ்கே ஆளுங்க இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரேவதி இங்க எஸ்கேப் ஆகி ஓடுனது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். ஆனா இப்ப எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. அந்த எஸ்எஸ்கேவோட ஆட்களும் நம்ம ரேவதியை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌதம் பயங்கர கோவத்தோட ரேவதிக்கும் எனக்கும் என்ன உறவு அப்படி உறவா இருந்தா அது என்ன உறவு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவர் கேட்கறது கரெக்ட் தான். அதே மாதிரி இலக்கியாவை துரோகின்னு சொல்லிட்டு சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவ்வளவு வருஷமா அதாவது இவ்வளவு நாளா போயிருந்தா நம்ம ரேவதி தான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் போது ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம கௌதம் கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா பிரச்சனை கிடையாது. இவ்வளவு நாளா மறைச்சு வச்சிருந்ததுனால கண்டிப்பா யாரா இருந்தாலும் அப்படிதான் நினைப்பாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கடைசியில தன்னோட தலைமையில கையை வச்சுக்கிட்டு உண்மையை சொல்லி இலக்கியா அவங்க யாரு அவங்க உண்மையிலேயே என்ன பெத்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம இலக்கியாவுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. உள்ள பேசுனது எல்லாத்தையுமே நம்ம கௌதம் கேட்டிருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு ஆமா கௌதம் உங்க மேல சத்தியமா சொல்றேன். ரேவதி அத்தை தான் உங்களை பெத்த அம்மா. உங்களை 10 மாசம் சுமந்து பெத்த அம்மா. இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக நான் எவ்வளவு போராடி இருக்கேன் அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு பக்கம் ஜானகி அத்தையை சமாளிக்கணும். இன்னொரு பக்கம் ரேவதி அத்தையை சமாளிக்கணும். இதுல நடுவுல உங்ககிட்ட சொன்னா நீங்க இதை எப்படி எடுத்துப்பீங்க என்ன ஏது அப்படின்றது தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா இதையே பேசிட்டு இருக்காது இலக்கியா அப்படி இப்படின்ற சொல்லி கொஞ்சம் இதுல சமாதானம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கௌதமும் இலக்கியா நேரா ரேவதியை பார்க்கறதுக்காக ஓடோடி போறாங்க. ஏன்னா நம்ம கௌதம் இப்பதான் அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட இருந்தாரு. ஆனா அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட நினைக்கும் போது அதாவது தன்னோட உண்மையான அம்மா யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவங்கள உண்மையிலேயே அதாவது மனசார அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அவங்க அங்க இல்ல. கடைசியில் அக்கம் பக்கம் எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கறாங்க. ரேவதி எங்கேயுமே இல்ல. பக்கத்துல நர்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. ஆனா எங்கேயுமே இல்ல. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இங்க இருந்து வெளியே போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ரேவதியை எஸ்எஸ்கேவோட ஆட்கள் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே எஸ்எஸ்கேவுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் போயிடுச்சு. இங்க இருந்து இங்கதான் இருந்தா இப்பதான் எஸ்கேப் ஆயிருக்கா அப்படின்ற சொல்லி பல வீசி இப்போ ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எஸ்எஸ்கேவோட கையில மாட்டினா கண்டிப்பா ரேவதி இறந்துருவாங்க. அதே மாதிரி அந்த எஸ்எஸ்கேவோட ஆட்கள் எந்த அளவுக்கு விஷயத்த கேதர் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்றது தெரியல. அதாவது ரேவதியோட அதாவது நம்ம கௌதமோட உண்மையானமா ரேவதி தான் அப்படின்ற ஒரு விஷயம் வரைக்கும் கேதர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை அது கொண்டு போய்விடும். ஏன்னா ஏற்கனவே நம்ம கௌதம் அதாவது பிசினஸ் விஷயத்துல தான் கௌதம கொல்லணும்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம ரேவதியையும் அவங்க மகனையும் கொல்லணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவனோட மைண்ட்ல பிக்ஸ்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. அதாவது ரேவதியோட மகனும் அதே மாதிரி நம்ம கௌதமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.